ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஈவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூரில் சித்ரா பௌர்ணமி புஷ்ப பல்லாக்கு தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலூரில் சுற்றி உள்ள கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா தேரில் வரும். ஒரு தேரும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்பு, பூஜொடிப்பு, அம்மனுக்கு டெக்கரேஷன், ஒரு தேரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வான வேடிக்கையோட இந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மேலே தாளத்தோடு சும்மா வேறு லெவலில் களை கட்ட போகுதுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேருங்க. ரெண்டாவது தேர் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே கிட்ட போனால் பேச முடியாது. எல்லா டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அம்மனுக்கு டெக்கரேஷனு, பூஜோடிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மூணாவது தேருங்க. பாருங்கள், லைட் செட்டப்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பெருமாள், வெங்கடேஷ் பெருமாளுங்க, செம்மையாக இருக்குது. பூச்சொடிப்பு, அலங்காரம் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக்கில் போகலாங்க. பேக்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் சாமி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே செம்மையா இருக்கு. வாங்க பேக்ல ஒரு ஒரு சாமியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்க பாருங்க, வாவ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாமி.
செம்மையாக பண்ணியிருக்காங்க. 3வது தேர், அடுத்தது 4வது தேர் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. நடுவில் முடிஞ்ச இடத்துல பேசுகிறேங்க, ஏன்னா பாட்டு போட்டுறாங்க, சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இதில் அடிங்க யூடியூப்ல வரும். ஆக்சுவலி இந்த தேர் பாருங்க, செம்ம டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. யானை மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகருங்க. செம்மையாக இருக்கு, காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நந்தி மேல அமர்ந்து இருக்காரு சிவன் பார்வதி. செம்மையா இருக்குங்க. பூச்சொடிப்பு அலவரெல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. இது எந்த ஊருனா? அர்த்தமட்டி சங்கமா? எந்த போறோம்? வீட்டுக்கு வேலூர் அரிசி மண்டிங்க. செம்மையா இருக்கு பூச்சொடிப்பு. யாழிலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. விநாயகர் ஐயா, ரெண்டு பக்கம் யாழி பாருங்க நின்றுட்டு இருக்க மாதிரி. அம்மன் வேற லெவலில் இருக்குங்க. டெக்கரேஷனு, லைட் செட்டப்பு, அம்மன் பாருங்க செம்மையாக இருக்காங்க. 5 கையோட, இந்த பக்கம் 5 கை, அந்த பக்கம் 5 கை, 10 கையோட 2 பக்கம் யாழி. வேற லெவலில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 5வது தேருங்க, வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் தேருங்க. செம்மையாக இருக்கு. லைட் செட்டப்பு பாருங்க, விநாயகர். வாவ், முருகருங்க, முருகர் வள்ளி தெய்வானை ஜலகண்டேஸ்வரர் கோயில் தேர் செம்மையா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் 6வது தேருங்க, ஆனைக்குளத்தம்மன் கோயில் தேர். செம்மையாக இருக்குது. லைட் செட்டப்பு, டெக்கரேஷன், அம்மன் பாருங்கள். முகம் தெரியல, அந்த பக்கம் போய் பார்க்கலாம் பாருங்க. வாவ், செம்மையாக இருக்காங்க. பூச்சொடிப்பு, டெக்கரேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனைக்குளத்தம்மன் தேர். அப்படியே பேக்கில் போய் பார்க்கலாம். பேக்கில் என்ன சாமி இருக்காங்க, இங்கேயும் அம்மன் இருப்பாங்க நினைக்கிறேன். சூப்பருங்க. வாணி தெரு தேர் செம்மையாக இருக்கு. மச்ச அவதாரம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. மச்ச அவதாரம். அப்படியே அவங்க பின்னாடி போயிட்டு இங்கே அம்மன் இருக்காங்க, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாணி தேர் இருக்காங்க, ஐயப்பன் சாமி தேர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம். சென்டரில் பாருங்க, அடா அடா ஐயப்பன். அப்படியே பேக்கில் போய் பார்க்கலாம் வாங்க. அம்மன் கைங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன், அம்மனுடைய பூஜோடிப்புலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு தேரும் பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவலில் இருந்தது. போன வாரத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மோளம், அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் சரியாக பேச முடியலைங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.